ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிக்கெட்ல நடந்த ஃபன்னான மொமெண்ட்ஸ் அண்ட் காமெடி சம்பவங்களை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்கப்பா. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்ல 50வது ஓவர்ல லாஸ்ட் விக்கெட்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா. அப்போ பவுலர் பட்ட பால பேட்ஸ்மேன் மிஸ் பண்ண அதை பிடிச்ச கீப்பர் ஸ்டம்பிங் பண்ண ட்ரை பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, எப்படியாவது விக்கெட் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் ரீச் ஆன பிறகும் ஸ்டெம்பை போட்டு பலமுறை அடிக்கிறாரு. அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல ஃபீல்டிங் எங்க வேணா செட் பண்ணலாம். ஆனா இந்த ஆஸ்திரேலியா டீம் பேட்ஸ்மேனை சுத்தி ஏதோ ஈமிக்கிற போல இப்படி நிக்கிறீங்களா ஃபீல்டிங். எப்படியாவது இந்த லாஸ்ட் விக்கெட்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லி இப்படி ஒரு ஃபீல்டிங்க செட் பண்ணிருக்காங்க போல. அப்ப கூட பாருங்க, இந்த பேட்ஸ்மேனை எல்லா ஃபீல்டர்ஸும் நம்மள சுத்தி தான் இருக்கானுங்க. தூக்கி வெளில அடிச்சா 6 ஓவராச்சும் போகும்னு அடிக்காம அப்பயே ஃபீல்டர் கையில தான் அடிக்கிறாரு. இங்க ஒரு பவுலர் பால் போடலாம்னு ஓடி வராரு. ஆனா பால் போடாம நின்னுறாரு. எப்படி போட முடியும்? பால் தான் அவர்கிட்ட இல்லையே, அம்பையர் கிட்ட இருக்கு. அம்பையர் அந்த பால பவுலர் கிட்ட கொடுக்காம வச்சுக்கிட்டு ஆயுத பூஜை போடுறாரு போல. அத அந்த பவுலர் எப்படி பண்ணியா கலாச்சிருக்காரு பாருங்க. நக்கல்யா அவனுக்கு. ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து மேட்ச்ல பவுலர் பால் போட அந்த பேட்ஸ்மேன் ஆஃப்ல தட்டி விட்டு ஓடலாம வேணாம்னு முடிச்சிட்டு இருக்க நான் ஸ்ட்ரைக்கர் குழம்பி போயிடுவாரு. ஏன்னா பேட்ஸ்மேன் பை ரன்னர் வச்சிருப்பாரு. இது அங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த கிளர்க் ஏன்னா இங்க ஒருத்தன் ஓடுறான் அங்க ஒருத்தன் ஓடுறான்னு பண்ணியா ரியாக்ஷனை கொடுத்திருப்பாரு. எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும், லீவ் நாள்ல. பவுலர் பட்ட பால் பேட்ஸ்மேனோட மட்டையில பட்டு கீப்பரோட கொஞ்சம் கீழே இறங்கி பட்டுரும். அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க. மணியே மணியின் ஒலியே ஆண்டி அடித்த அடியே அடியின் வலியே அடிச்சியே தடியாண்டி. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. பவுலர் போட்ட பால பேட்ஸ்மேன் கவர் டிரைவ்ல அடிக்க பால் ஸ்ட்ரைட்டா பவுண்டரி லைனுக்கு போயிடுது. சரி, இதுல என்ன காமெடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பால் பவுண்டரி லைனுக்கு போறதுக்குள்ள நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல இந்த பேட்ஸ்மேன் ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல. எது முட்டாளா? இப்ப பாரு, ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு, ஆண்டி ஆண்டி பாரு, ஆண்டி ஆண்டி ஆண்டி. ஒரு கிரிக்கெட் மேட்ச பார்க்க வந்த ஒரு பொண்ணு முன்னாடி ரோல தன்னோட ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்கத பார்த்து அங்க உட்காரானு ஏஞ்சி வராங்க. ஆனா பாவம் அவங்க கெட்ட நேரம். இது பிக் ஸ்கிரீன்ல பார்த்த ஆடியன்ஸ், பவுலர், பேட்ஸ்மேன் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Well, that's gone straight up. This will be out. Steve Waugh's underneath it. Oh, yes, got him. பேட்ஸ்மேன் அடிச்ச பால் ஹைட்டா மேல நோக்கி போக, அதுவும் கரெக்டா ஃபீல்டர் நோக்கி போக, அந்த பாலை ஈஸியா கேட்ச் பிடிச்சிடல நினைச்சா தட்டு மாதிரி ஒரு வழியா அந்த கேட்ச பிடிச்சிட்டா இருப்பா. ஏ மச்சான், ஒரு வழியா அந்த பால் அவன் கேட்ச பிடிச்சிட்டான்டா, சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி அனுப்பிடு. Oh, there's a mix-up. அட பாவீங்களா, லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்பை இப்படி பூந்தி ஆக்கிட்டு நிக்கிறீங்களடா. பேட்ஸ்மேன் 1 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கான். பால ஒழுங்கா பிடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. அவன் போட்ட த்ரோவே உன்னால பிடிக்க முடியல, உன்னெல்லாம் டீம்ல சேர்த்துக்கிட்டு அவன் எவ்வளவு போசப்பட்ட தெரியுமா, கையெல்லாம் எரியுது. லெஜண்ட் ஷேன் வார்னே போட்ட பால் எப்படி ஸ்டெம்ப்ல தான் அடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேட்ஸ்மேன் அதை தடுக்கிறதுக்காக எப்படி ஒரு ஃபன்னியான ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. நாங்க எல்லாம் ஊர்ல பல பேருக்கு யோசனை சொல்றவங்க, எங்க கிட்டேவா சிலுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுலே. இங்க ஒரு டொமஸ்டிக் உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு ஃபன்னியான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த பவுலர் பால போட்டதும் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு நோக்கி அடிக்க ஃபர்ஸ்ட் ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. கை கட்டுற தூரத்துல இருக்க ஸ்டெம்பை ரெண்டாவது சான்ஸ்ல அடிக்காம விட்டுருச்சு இந்த பொண்ணு. அடப்பமா நாங்க வீட்டுக்கே போறோம், நீ தனியா அடிச்சுட்டு கடன்னு பேட்ஸ்மேன் கிளம்பிட்டாங்க.
இந்த அவமானம் உனக்கு தேவையா? பவுலர் போட்ட பால் பேட்ல பட்டு கீப்பர் கேட்ச் பிடிச்சாருன்னு ஃபீல்டிங் டீம் அப்பீல் பண்றாங்க. ஆனா அதுக்கு அந்த அம்பையர் எந்த ஒரு அசைவும் கொடுக்கல. ஒரு அரை மணி நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமேட்டு கொடுக்கலாமா வேணாம்னு யோசிச்சிருப்பாரு போல. அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு அவுட் தூக்கிட்டாரு. பவுலர் போட்ட பால பேட்ஸ்மேன் ஆஃப் சைடுல அடிச்சிட்டு ரன் ஓடுறாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. போய் தொலை. இந்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்த சந்தோஷத்துல 2 பேரும் செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஆனா ரஷித் கான் போட்ட பால் பேட்ஸ்மேனோட பேட்ல அடிக்க அதுக்கு அம்பையர் கிட்ட எல்பிடபிள்யூக்கு அப்பீல் பண்றாரு. அதுக்கு அந்த குறும்புக்கார அம்பையர் அவுட் கொடுக்குற மாதிரி கையை தூக்கி மூக்க சொறிறாரு. அப்புறமா அந்த அம்பையர் நான் அவுட்டே குடிக்கலன்னு சொல்ல ரஷித் கான் பாவம் ஏமாந்து போயிட்டாரு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.